தமிழரசு கட்சி எண்ணி நாடியதற்கு இதுதான் காரணம். வடக்கு அரசியலில் அண்மைய நாட்களாக அதிக பேசுபொருளுக்கு உள்ளாகியிருந்த இரு கட்சிகள் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழரசு கட்சி. காரணம், தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் உள்ள ஒரு கட்சியானது தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களுடன் தனது கூட்டணியை அமைக்க திட்டமிட்டுள்ளது ஏற்க முடியாத ஒரு விடயமாக மாறியுள்ளது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் தமிழரசு கட்சி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அனுர அரசில் மற்றுமொரு அதிரடி. விசேட தினங்களில் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளின் பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுக்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல மூத்த சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த தயாராகி வருகிறது. சட்டவிரோதமாக விடுக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்ல வேண்டும். சட்டவிரோதமான முறையில் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு ஜனாதிபதியே பொறுப்பு என சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். எனவே இந்த தவறுக்காக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென அவர் தெரிவித்தார். தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது, காலையில் பத்திரிகையாளர்களின் ஊடாகவே விடயங்களை அறிந்து கொண்டேன் என கூறிய ஜனாதிபதியே நினைவிற்கு வருகிறார் எனவும் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்று சிஐடிக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிற்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கெஹலிய ரம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதுடன் அதற்கமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். பாடசாலை மாணவிகளுக்கு ஆபத்தாக மாறும் ஏஐ தொழில்நுட்பம். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 16 வயதுடைய 4 மாணவிகளின் முகங்களை முறையற்ற புகைப்படங்களாக இணைத்து வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் ஹொரணி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி சந்தன கரன்சூரிய உத்தரவிட்டுள்ளார்.